ஓகே, ரெக்கார்டிங் சைன் வந்துட்டு. சங்கீதம் 23. நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை படித்த சத்தியங்களை திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொண்டால் அது எங்களுக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அதில் முதல் வார்த்தை கர்த்தர். கர்த்தர் என்று சொன்னால் யார்? இப்பொழுது உங்களுடைய திரையில் நாங்கள் போன முறை படித்த சில சத்தியங்கள் வரும், அதை நீங்கள் காணலாம். கர்த்தர் என்று சொன்னால் யெகோவா தேவன். கர்த்தர் என்று சொன்னால் யெகோவா தேவன். இந்த யெகோவா தேவன் யார்? அவர் உறவின் தேவன். உறவின் தேவன், அதாவது மக்களோடு பாவியலோடு உறவு வைக்க ஆவலோடு காத்திருக்கும் தேவன் யெகோவா தேவன். மாத்திரமல்ல, யெகோவா தேவன் என்று சொன்னால் அவர் உடன்படிக்கையின் தேவன். மனிதர்களோடு ஒரு உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை அவர் காத்துக்கொள்வார். நாங்களும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது சங்கீதம் 23 இந்த யெகோவா தேவனை குறித்து 7 பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 7 பெயர்களும் இந்த சங்கீதத்தில் உள்ளடங்கியுள்ளது. அவர் யெகோவா ரோஹி, கர்த்தர் என் மேய்ப்பர். அவர் யெகோவா ஈரே, ஜைரே என்று சொல்வோம் ஆங்கிலத்தில், எங்களை பராமரிக்கும் கர்த்தர். அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கும் கர்த்தர். அவர் யெகோவா ராஃபா, அவர் பரிகாரியாகிய கர்த்தர், அதாவது எங்கள் வியாதிகளை சுஸ்தமாக்கும் தேவன். அவர் யெகோவா ஷீலோம், அவர் சமாதானத்தின் கர்த்தர். அதை இன்று நாங்கள் படிக்க போகிறோம் 2ஆம் வசனத்திலிருந்து. அவர் யெகோவா சித்கெனு, அதாவது நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். எங்களிடத்தில் இருக்கும் சுய நீதியோடு நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய நீதியினால் நாங்கள் அதை ஒரு வஸ்திரமாக நாங்கள் அணிந்து கொண்டிருந்தால்தான் பரலோகத்துக்கு நாங்கள் செல்ல முடியும். அவர் யெகோவா ஷாமா, ஷிம்மா என்று தமிழில் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் என்றென்றும் எங்களோடே கூட பிரசன்னமாய் இருக்கிறார். அது 4ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். பிறகு அவர் யெகோவா நிசி, கர்த்தர் எங்களுடைய பதாகை, இல்லாவிட்டால் வெற்றி கொடி என்று சொல்லலாம். எங்களுடைய யுத்தங்களில் அவர் ஈடுபட்டு அவர் எங்களுக்கு வெற்றியை தருகிறார். சோ அந்த ஒரு வார்த்தையை வைத்து, கர்த்தர் என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் இந்த சத்தியங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். பிறகு நாங்கள் 2ஆம் வார்த்தையை பார்த்தால் கர்த்தர் என் மேய்ப்பர். அப்ப இந்த தேவனை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். என் மேய்ப்பர், அவரை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அறிவு அனுபவமாக மாற வேண்டும். அந்த 3 வார்த்தைகளை நான் எப்பொழுதும் வற்புறுத்தி கூறுவதுண்டு. அறிவு அனுபவமாக மாற வேண்டும். சங்கீதங்களில் அநேக இடங்களில் தாவீது கூறுகிறார், கர்த்தரின் ஒளி, கர்த்தரின் ரட்சிப்பு, கர்த்தரின் பெலன், கர்த்தரின் கேடகம் என்றெல்லாம் தாவீது வெவ்வேறு இடங்களில் அவர் ஆண்டவரோடு வைத்திருக்கும் அந்த தனிப்பட்ட உறவை மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். இந்த 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தரின் மேய்ப்பர் என்று அவர் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு வைத்திருக்கும் அந்த சொந்த உறவை காண்பிக்கின்றார். சோ நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய சொந்த உறவுக்குள் வந்திருப்பது மிகவும் மிகவும் அவசியம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் எங்களுடைய பரம மேய்ப்பன். இந்த தேவன், இந்த யெகோவா தேவன் எங்கள் பரம மேய்ப்பன். அப்புறம் நாங்கள் இதையெல்லாம் படித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விசேஷித்தமான பெயர்கள். அவர் நல்ல மேய்ப்பன், அவர் பெரிய மேய்ப்பன், அவர் பிரதான மேய்ப்பன், கடைசி காரியம் தாழ்மையின் தேவன். அது எப்படி எங்களுக்கு தெரியும்? ஏனென்றால் மேய்ப்பன் என்ற தொழில் ஒரு கீழ்த்தரமான தொழில். அதற்கு ஒரு பெரிய மதிப்பு இல்லை. யாரும் விரும்பி அந்த உத்தியோகத்தை செய்ய மாட்டார்கள். அப்ப இந்த மாபெரும் தேவன்
சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த யெகோவா தேவன் தம்மை தாமே தாழ்த்துகிறார், ஒரு மெய்ப்பனாக தம்மை விபரித்து காண்பிக்கின்றார். அது ஆண்டவருடைய தாழ்மையை நமக்கு எடுத்து காண்பிக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, அவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அதனால்தான் நான் அந்த தலையங்கத்தை கொடுத்தேன், கர்த்தர் முற்றிலும் போதுமானவர். நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை படித்தோம், கர்த்தர் இந்த மேய்ப்பர் 5 விதமான தேவைகளை எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்றார். எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த 5 விதமான தேவைகள் இருக்கின்றது. பொருளாதார தேவைகள். பொருளாதார தேவைகள் என்று சொன்னால், தங்குவதற்கு எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும், தங்குவதற்கு ஒரு வீடு அவசியம். அதே போல் எங்களுக்கு தண்ணீர் அவசியம், எங்களுக்கு சாப்பாடு அவசியம், எங்களுக்கு பணம் அவசியம், எங்களுக்கு உடை அவசியம். அவர் எங்கள் பொருளாதார தேவைகளை சந்திப்பார். உத்தியோகம் அவசியம், அவற்றை அவர் சந்திப்பார். பிறகு நாங்கள் சொன்னோம், 2வது மிகப்பெரிய தேவை சரீர உடல் தேவைகள். நாங்கள் வியாதிப்படுகிறோம், அவர் ஜெகோவா ரோஃபி, எங்கள் வியாதிகளை சுஸ்தமாக்கும் தேவன், எங்கள் உடல் தேவைகளை கவனிக்கும் தேவன். பிறகு நாங்கள் பார்த்தோம், 3வதாக உணர்வு தொடர்பான தேவைகள். எங்களுக்கு தனிமை என்பது ஒரு பெரிய உணர்வு, எங்களுக்கு அன்பு மிக அவசியம், அன்பில்லாமல் நாங்கள் செயல்பட முடியாது. இந்த ஆண்டவர், இந்த யெகோவா தேவன் அந்த உணர்வு தொடர்பான தேவைகளை மிக அருமையாக சந்தித்து வருகிறார். அப்புறம் 4வதாக பார்த்தோம், உறவு தேவைகள். எங்கள் எல்லோருக்கும் உறவு தேவைகள் மிக அவசியம். நாங்கள் தனிமையாக இயங்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் எங்களை ஒரு குடும்பத்தில் போட்டிருக்கிறார், எங்களுக்கு சபை என்ற குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். யார் தனிமையாக இயங்குவார்கள்? மன அழுத்தம் உள்ள மக்கள். மன அழுத்தம் என்ற வியாதி வரும் பொழுது யாரோடும் தொடர்பு வைக்காமல் தன்னந்தனியாக தங்கள் அறையில் தங்களை அடைத்துக் கொண்டு வாழும் மக்கள். உங்களுக்கு அவர்களை பற்றி தெரியும், எனக்கும் அவர்களை பற்றி தெரியும். ஆனால் ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது உறவு தேவைகளோடு எங்களை படைத்தார். நாங்கள் ஆண்டவரோடு ஒரு உறவை வைத்திருக்க வேண்டும், நாங்கள் மற்ற மனிதர்களோடு உறவு வைத்திருக்க வேண்டும். அந்த தேவையையும் ஆண்டவர் சந்திக்கிறார். பிறகு நிச்சயமாக 5வதாக எங்களுடைய எல்லா ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கிறார். ஆவிக்குரிய தேவைகள் என்று சொன்னால் என்ன? எங்களுக்கு பாவ மன்னிப்பு அவசியம், அது ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய தேவை. எங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். எங்களுக்கு சந்தோஷம் அவசியம், அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். எங்களுக்கு ஒரு பரம இல்லம் அவசியம், ஆண்டவர் எங்களுக்கு பரலோகத்தை தயார் செய்து வருகிறார். அதெல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள். நாங்கள் பாவத்தை தோற்கடிக்க வேண்டும், அதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார், ஆவிக்குரிய தேவை. நாங்கள் எல்லாவித சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும், அதுவும் ஒரு ஆவிக்குரிய தேவை, அதையும் ஆண்டவர் சந்திக்கிறார். சோ 5 விதமான தேவைகள் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது. இந்த அருமையான யெகோவா தேவன் பரம மெய்ப்பன் இந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறார். அதனால் தான் அருமையானவர்களே, நாங்கள் முதலாவதாக தேவைகள் இருக்கும் பொழுது அவரிடம் செல்ல வேண்டும். நாங்கள் சில சமயங்களில் அவரிடம் போகாமல் நாங்கள் தொலைபேசியை கையில் எடுத்து யாரோ ஒரு நபரோடு கதைக்கிறோம். அதுல தவறு இருக்குன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் முதலாவதாக நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும், அவர் சமூகத்தை நாங்கள் தேட வேண்டும், அவர் உதவியை நாங்கள் தேட வேண்டும், அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். அவர் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை பூர்த்தி ஆக்குவார். பிறகு இன்று நாங்கள் இந்த 2ஆம் வசனத்தை படிக்க ஆரம்பிக்க போகிறோம். 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தால் அதில் சொல்லப்பட்டுள்ளது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அதை கொஞ்சம் நிப்பாட்டுவோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்ப இன்று நாங்கள் ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் எங்கள் ஆண்டவரை குறித்து, இந்த மேய்ப்பனை குறித்து. அவர் எங்களை போஷிக்கும் மேய்ப்பன், எங்களை போஷிக்கும் மேய்ப்பன். எங்களுக்கு உணவு மிக அவசியம். எங்களுடைய சரீரம் நன்றாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் உணவு அருந்துகிறோம். அப்ப இந்த மேய்ப்பனுடைய பொறுப்பு ஆடுகளுக்கு
உணவு கொடுப்பது. அந்த ஆடுகளை பசும் புல் உள்ள மேய்ச்சல் நிலங்களுக்கு மேய்ப்பன் தான் எடுத்து செல்ல வேண்டும். ஆடுகள் தங்கள் சொந்த அறிவினால் அப்படிப்பட்ட மேய்ச்சல் நிலங்களை கண்டு கொள்ள முடியாது. அது மேய்ப்பனுடைய பொறுப்பு. அப்ப இந்த மேய்ப்பன் எங்களை போஷிக்கிறார், எங்களுக்கு உணவு கொடுக்கிறார். எங்களுக்கு ஏன் உணவு கொடுக்கிறார்? நான் என்னுடைய குறிப்புகளில் 3-4 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். எங்களுக்கு பலத்தை கொடுப்பதற்கு. உணவை நாங்கள் உட்கொள்ளாவிட்டால் எங்கள் சரீரத்துக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. அதனால் நாங்கள் உணவை உட்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சரீர பலனை கொடுக்கிறார், சரியாக இயங்குவதற்கு. மாத்திரமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு மிக அவசியம். அதுவும் சரியான உணவை நாங்கள் சாப்பிட்டால் எங்களுடைய உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் இயங்க ஆரம்பிக்கும். பிழையான, நாங்கள் ஆங்கிலத்துல சொல்லுவோம் ஜங்க் ஃபுட் என்று, பிழையான உணவை சாப்பிட்டால் எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படும். இன்று ஒரு தம்பி என்னை சந்திக்க வந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர், நான் கிட்டத்தட்ட 10 ராத்தல் இழந்து விட்டேன். அப்ப நான் சொன்னேன், அது எப்படி நீ சாதித்தா? அவர் சொன்னார், நான் சோடா குடிக்கிறது இல்லை. இப்ப முன்னால நான் சோடாவை சரியா குடிக்கிறது. அதை நிப்பாட்டின தினத்திலிருந்து என்னுடைய இடையில் 10 ராத்தலை நான் இழந்து விட்டேன் என்று. அப்ப நாங்கள் அப்படிப்பட்ட பிழையான உணவுகளை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள முடியாது. மாத்திரமல்ல, நாங்கள் ஏன் உணவை உட்கொள்கிறோம்? சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு. உடல் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்காவிட்டால் நாங்கள் கொஞ்சம் எங்களிடத்தில் ஒரு சோம்பேறித்தனம் வரும். சோ ஆண்டவர் எங்களை போஷிக்கும் தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து ஒரு அருமையான காரியத்தை கூறினார். யோவான் 6:35 ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே ஜீவ அப்பம். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் கர்த்தரை புசிக்க வேண்டும். கர்த்தரை நாங்கள் புசித்தால் அப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஆவியில் பலன் பெறுவோம். கர்த்தர் எங்கள் ஜீவ அப்பம். அவரை நாங்கள் புசித்தால் அவர் எங்களை முற்றிலும் திருப்தியாக்குகிறார். பாருங்கள், நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இது திரையில் வரும். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம் மிக அழகாக திரையில் வந்துள்ளது. அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நாங்கள் குழந்தைகளாக தேவ ராஜ்யத்திற்குள் பிறக்கிறோம். திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். நாங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எப்படி அறிய முடியும்? எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பசி தாகம் ஏற்படும். எங்களோட சரீரத்துல பசி தாகம் இல்லாவிட்டால் எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு வியாதி இருக்கு. அப்போ உடனே நாங்கள் போய் வைத்தியனை சந்திக்கிறோம். அதே போல் நாங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பசியை, ஒரு தாகத்தை தூய ஆவியானவர் கொடுக்கிறார். அப்ப நாங்கள் முதலாவதாக மாம்சம் சாப்பிட முடியாது. குழந்தை என்ற முறையில் நாங்கள் முதலாவதாக பாலை அருந்த வேண்டும். அப்ப திருவசனம் எங்களுக்கு பாலாக அமைகிறது. அதை நாங்கள் அருந்தினால், அதை நாங்கள் புசித்தால் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைந்து நாங்கள் வளர்ச்சி அடைய முடியும். கர்த்தர் ஜீவ அப்பம், தேவ வசனம் ஞானப்பால். அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அருந்த வேண்டும். இப்ப பாருங்கள், நாங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஆவிக்குரிய உணவை நாங்கள் சாப்பிட வேண்டும். பசும் புல்லை நாங்கள் சாப்பிட வேண்டும். அது தேவ வசனம். அது 2 முறையில் நடைபெற போகிறது. ஒன்று, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை போஷிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசித்து
தூய ஆவியானவரின் உதவியோடு அதை விளங்கிக் கொண்டு அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் வளர்ச்சி ஏற்படும். நிச்சயமாக வளர்ச்சி ஏற்படும். அப்ப நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் சபையில் டீச்சர்மாரை கொடுத்திருக்கிறார். வேதத்தை எங்களுக்கு போதித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தாளந்து இல்ல, ஆவிக்குரிய வரம். ஆவிக்குரிய வரத்தை சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் எங்களுக்கு வேதத்தை படிப்பித்து கொடுப்பார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு யோவானுக்கு கொடுத்த கட்டளை 3 முறை இந்த கட்டளையை கொடுத்தார். யோவான் 21 என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுரு, நீ என்னை உண்மையாக நேசித்தால் உனக்கு நான் கொடுக்கும் ஒரு பொறுப்பு, 3 வார்த்தைகளை உனக்கு அந்த பொறுப்பை கொடுக்க போறேன். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுரு அதை தலை சிறந்த முறையில் செய்து முடித்தார். அதாவது தேவ வசனத்தை படிப்பித்து கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், பெந்தேகோஸ்தே தினத்தில் பேதுரு தான் அந்த முதல் பிரசங்கத்தை செய்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகும் பேதுரு சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, வேதத்தை ஆழமாக விசுவாசிகளுக்கு கற்பித்து கொடுத்தார். 2 புத்தகங்கள் இருக்கு அவருடைய பேரின் அடியில், 1 பேதுரு 2 பேதுரு. அப்ப நாங்கள் இந்த ஆவிக்குரிய இந்த வேதத்தை எங்களுக்கு நன்றாக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் படிப்பித்து கொடுக்கும் விசுவாசிகளின் பாதத்தில் நாங்கள் உட்கார்ந்து அந்த வசனத்தை நாங்கள் செவி கொடுத்து குறிப்புகள் எடுத்து நாங்கள் அதன்படி நாங்கள் நடந்தால் நாங்கள் திருப்தி அடைவோம், நாங்கள் போஷிக்கப்படுவோம். அப்ப எங்கள் ஆண்டவர் இந்த யெகோவா தேவன் மெய்ப்பன், அவர் எங்களை போஷிக்கும் தேவன். அவர் எங்களை போஷிப்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் 2ஆம் பகுதி கூறுகிறது, அவர் எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். அப்பொழுது இன்னும் ஒரு சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இந்த யெகோவா தேவனை குறித்து, பரம மேய்ப்பனை குறித்து. அவர் எங்களை வழி நடத்தும் தேவன். அவர் எங்களை வழி நடத்துவார். எங்கே எங்களை வழி நடத்துவார்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். உங்களுக்கு ஒரு காரியம் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆடுகள் ஓடும் தண்ணீரில் குடிக்க மாட்டார். ஆடுகளுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்படும். ஓடும் தண்ணீரில் குடிக்க முயற்சி எடுத்தார். அந்த ஆடுகள் மூழ்கி விடும், அந்த தண்ணீரில் விழுந்து மூழ்கி விடும். அதனால் ஆடுகள் ஒருபோதும் ஓடும் தண்ணீரில் குடிக்காது. அப்ப மேய்ப்பனின் பொறுப்பு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், தேங்கி நிற்கும் தண்ணீர்கள் அண்டையில் இந்த ஆடுகளை வழி நடத்த வேண்டும். ஆடுகளுக்கு வழி நடத்துதல் மிக 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 அவசியம். நாங்கள் போன முறை பார்த்தோம் தானே, ஆடுகளை குறித்து நாங்கள் 4 காரியங்களை போன முறை பார்த்தோம். அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்து விட்டேன். இந்த 4 காரியங்கள் என்னவென்றால், ஆடுகள் முட்டாள்தனமான ஆடுகள் மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. மிகவும் எளிதில் நீங்கள் ஒரு ஆட்டை கொள்ளலாம். மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு வழி தெரியாது. வழியை தங்கள் சொந்த முயற்சியினால் கண்டு கொள்ள முடியாது. 4வது காரியம் ஆடுகளை குறித்து, எளிதில் திசை திருப்பப்படும். மிகவும் எளிதில் நீங்கள் ஒரு ஆட்டை திசை திருப்ப முடியும். அப்ப இந்த 4 குணாதிசயங்கள் எங்களை குறித்தும் முற்றிலும் உண்மை. அதனால்தான் எங்களுக்கு ஒரு மெய்ப்பன் அவசியம். இந்த படம் ஒரு மிக அழகான படம். மெய்ப்பன் ஆடுகளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அந்த ஆடுகள் தாகம் தீர அந்த தண்ணீரை அருந்தும், குடிக்கும். சோ அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு வழி நடத்துதல் மிக அவசியம். நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியினால் எங்கள் பாதையை கண்டு கொள்ள முடியாது. அதனால்தான் நாங்கள் பரம மெய்ப்பனிடம் செல்ல வேண்டும். அவர் தேவ வசனத்தின் மூலமாகவும், ஆவியானவர் மூலமாகவும், சூழ்நிலைகள் மூலமாகவும், மற்ற விசுவாசிகள் மூலமாகவும் எங்களுக்கு வழி நடத்துதலை கொடுப்பார். அந்த 4ம் மிக அவசியம். தேவனுடைய வசனம், தூய ஆவியானவரின்
குரல், மற்ற விசுவாசிகளுடைய புத்திமதி, நான்காவதாகத்தான் சூழ்நிலைகள். கதவுகளை திறப்பார், கதவுகளை மூடுவார். அப்ப ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்றால் நாங்கள் அவரிடம் செல்ல வேண்டும். அவர் கொடுத்திருக்கும் கருவிகளை நாங்கள் பாவிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் பாதையை கண்டு கொள்ள முடியும். வழி நடத்தும் தேவன் அவர் எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அந்த அமர்ந்த தண்ணீர்கள் என்று சொன்னால் அவர் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன், அவர் அமைதியின் தேவன். எங்களுக்கு சமாதானம் எவ்வளவு அவசியம் தானே. அந்த சமாதானத்தை இந்த ஆண்டவர், இந்த மெய்ப்பன் எங்களுக்கு கொடுக்கிறார். தேவனோடு சமாதானம் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் வேதத்திலிருந்து. தேவனோடு சமாதானம் எங்கள் உள்ளத்திற்குள் ஆண்டவர் கொடுக்கும் சமாதானம். சமாதானத்தின் தேவன். தண்ணீர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர். அவர் ஜீவ அப்பம் மாத்திரமல்ல, அவர் ஜீவ தண்ணீர். சோ இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். யோவான் 4:14. யோவான் 4:14. எவ்வளவு அழகாக ஆண்டவர் தம்மை குறித்து அந்த சமாரிய ஸ்திரீக்கு கூறும் வார்த்தைகள், அது எங்களுக்கு இன்றும் பொருந்தும் வார்த்தைகள். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிற எவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கும் இந்த ஜீவ தண்ணீர் நிரந்தரமான தண்ணீர். அது எங்களை நிரந்தரமாக திருப்தியாகும். இப்ப நாங்கள் சாதாரண தண்ணீரை அருந்தும் பொழுது எங்களுக்கு திரும்ப திரும்ப தாகம் வருது தானே. தாகம் வர 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 நாங்கள் தண்ணீரை அருந்தி கொண்டே இருப்போம். ஆண்டவர் ஜீவ தண்ணீர். அவரிடத்தில் நாங்கள் வரும் பொழுது, அவரை நாங்கள் அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு முழு திருப்தியை கொடுக்கிறார். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கு. நீங்க கவனமாக கேட்க வேண்டும். நாங்கள் எவ்வளவுக்கு இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய தாகம் அதிகரிக்கும். ஏன் அந்த தாகம் அதிகரிக்கும்? அவரை இன்னும் அதிகமாக நாங்கள் அருந்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக. சோ ஒரு முறை நாங்கள் அருந்திவிட்டால் நாங்கள் அந்த முழு திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. திரும்ப 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 நாங்கள் அவரிடம் சென்று அந்த ஜீவ தண்ணீரை நாங்கள் எப்பொழுதும் அருந்திக் கொண்டே இருக்க எங்கள் தாகம் அதிகரிக்க 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 அந்த ஜீவ தண்ணீரும் அதிகரித்து 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 நாங்கள் நிரம்பி வழியும் ஒரு திருப்தியை பெற்றுக்கொள்வோம். நிரம்பி வழியும் ஒரு திருப்தியை பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், அந்த வசனத்தின் கடைசி பாகத்தில் ஆண்டவர் அழகாக சொல்றார், அவர் கொடுக்கும் இந்த ஜீவ தண்ணீர் எங்கள் உள்ளத்திற்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அதாவது எங்கள் உள்ளத்திற்குள் ஒரு நீரூற்று உருவாக்கப்படுகிறது. ஸ்பிரிங் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். நீரூற்று ஒரு பொழுதும் வற்றாது. அதாவது உங்களுக்குள்ளே எப்பொழுதும் திருப்தியை கொடுக்கும் ஒரு நீரூற்று ஆண்டவரால் உருவாக்கப்படும். இப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் உண்மை என்றால் நாங்கள் ஏன் உலகத்தில் இருக்கும் தண்ணீரை குடிக்க பிரயாசப்படுகிறோம்? ஆண்டவர் எங்களுக்கு முழு திருப்தியை கொடுத்தால் நாங்கள் உலகத்திற்குள் சென்று உலகத்திலிருந்து திருப்தியை நாங்கள் ஏன் பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறோம்? பிசாசு எப்பொழுதும் காத்திருக்கிறான் எங்களுக்கு இந்த உலகத்தின் திருப்திகளை கொடுப்பதற்கு. அது நீடிக்காது. அது எங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சியை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் எங்கள் உள்ளத்திற்குள் ஒரு நிரந்தரமான நீரூற்றை உருவாக்குகிறார். அது உங்களுக்கு உண்மையா, அது எனக்கு உண்மையா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர். அவரை நாங்கள் புசிக்க வேண்டும். நாங்கள் அவர் கொடுக்கும் அந்த தண்ணீரை எப்பொழுதும் அருந்திக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப பாருங்கள், இன்னும் ஒரு காரியம். சில சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் வறண்டு போய் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். வறண்டு போய் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம்.
சரியா ஒரு ஒரு தாவரத்திற்கு நாங்கள் தண்ணி போடாட்டி என்ன நடக்கும்? கொஞ்சம் காலத்திற்குள் அந்த தாவரம் வறண்டு அது செத்து போகும். அதே போல் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வறட்சி அடையலாம். வெவ்வேறு காரணங்களுக்காக அது வறட்சி அடையலாம். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய முகத்தில், வாழ்க்கையில் மலர்ச்சி இல்லை. ஆ வறண்டு போன வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு மலர்ச்சி காணப்படாது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜீவ தண்ணீரை அருந்த வேண்டும். ஜீவ தண்ணீரை நாங்கள் அருந்தும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்குள் பாய்ந்து எங்களை திருப்தியாக்கி எங்களை மலர்ச்சி அடைய செய்யும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு காணப்படும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு சில விசுவாசிகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் தானே. எந்த நேரமும் பார்த்தாலும் அவர்கள் மலர்ச்சியோடு இருக்கிறார்கள், அவர் செழிப்போடு இருக்கிறார்கள். அப்ப நாங்க கேட்கிறோம், ஐயோ என்ன ரகசியம் இது? அவங்க இப்படி இருக்கிறதுக்கு என்ன ரகசியம்? ரகசியம் மிக சுலபம். அவர்கள் ஜீவ அப்பத்தை புசித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஜீவ தண்ணீரை அருந்தி கொண்டு வருகிறார்கள். அதுதான் ரகசியம். வெரி சிம்பிள். இது காம்ப்ளிகேட்டட் இல்ல. சோ நாங்கள் எங்கள் பசியை உணர வேண்டும், எங்கள் தாகத்தை உணர வேண்டும். நாங்கள் அவரிடம் செல்ல வேண்டும், புசிப்பதற்கு, குடிப்பதற்கு. திரும்பவும் சொல்ல போகிறேன், மேய்ப்பனுடைய பொறுப்பு ஆடுகளை பசும் புல் மேய்ச்சல் நிலங்களுக்கு எடுத்து செல்வது. மேய்ப்பனுடைய பொறுப்பு ஆடுகளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் சேர்ப்பது. அது மேய்ப்பனுடைய பொறுப்பு. இப்ப இன்னும் ஒரு அருமையான சத்தியத்தை இதில் நாங்கள் கண்டு கொள்ளலாம். இது ஆங்கிலத்தில் மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. ஆங்கில பைபிளை நீங்க வாசித்து பார்த்தால், he makes me to lie down. அதாவது அவர் எங்களை அமர செய்கிறார், கட்டாயப்படுத்தி. கட்டாயப்படுத்தி அவர் எங்களை அமர செய்கிறார். நாங்கள் சொல்லலாம், அவர் இளைப்பாறுதல் தரும் தேவன். இளைப்பாறுதல் தரும் தேவன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? சுறுசுறுப்பானது ஒரு மிக அவசரமான வாழ்க்கை. நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்ல என்று தானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும். சுறுசுறுப்பான அவசரமான வாழ்க்கை. அப்ப ஆண்டவருக்கு தெரியும், மெய்ப்பனுக்கு தெரியும், இப்படி நாங்கள் இயங்கினால் நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மோசமாகிவிடும். அப்ப அவர் கட்டாயப்படுத்தி எங்களை அமர செய்கிறார். அப்ப இன்னும் ஒரு கேள்வி, மெய்ப்பன் எப்படி எங்களை கட்டாயப்படுத்தி அமர செய்கிறார்? அவருடைய குரலை கேட்பதற்கு, நாங்கள் அமைதியில் இருப்பதற்கு, அவருடைய குரலை கேட்பதற்கு, உட்காருவதற்கு. நின்று கொண்டே இருக்கிறோம், உட்கார தெரியாது எங்களுக்கு. அப்ப அவர் கட்டாயப்படுத்தி எங்களை உட்கார வைக்க போகிறார். எப்படி? நான் என்னுடைய குறிப்புகளில் ஒன்றெண்டு காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன். எப்படி எங்களை உட்கார வைக்க போகிறார்? வியாதி மூலமாக. ஏதோ ஒரு வியாதியை எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்து அதன் மூலமாக அவர் எங்களை அமர செய்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும், நாங்கள் ஒரு வியாதி படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு திசையைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்கலாம். மேல் நோக்கித்தான் பார்க்க முடியும். மேல் நோக்கி என்று சொன்னால் எங்கே? ஆண்டவர். அது வரைக்கும் உங்களுக்கு நேரம் இல்லை. ஆண்டவரை தேடுவதற்கு, இந்த மெய்ப்பனை தேடுவதற்கு நேரம் இல்லை. சுறுசுறுப்பு, அவசரம். இங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம். அப்ப வியாதி. இன்னும் ஒன்றை பாவிக்கிறார், எங்களை கட்டாயப்படுத்தி அமர செய்வதற்கு. பேண்டமிக். ஒரு வருஷ காலமாக நாங்கள் இந்த கொரோனா பேண்டமிக் மூலமாக மிக பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வீடுகளிலே இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டாய கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப பாருங்கள், பார்ட்டிஸ் இல்ல, இந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த இடத்துக்கு போக முடியாது, வீட்டிலே அடப்பட்டு இருக்கிறோம். என்னத்துக்காக? மெய்ப்பனை தேடுவதற்காக. அவசர வாழ்க்கை ஆண்டவர் முறியடித்திருக்கிறார். வீட்டிலே இரு, என்னுடைய குரலை கேள், வேதத்தை வாசி, என்னை தேடு என்று ஆண்டவர் எங்களை கட்டாயப்படுத்தி உட்கார வைத்திருக்கிறார். இன்னொன்றையும் பாவிக்கலாம் ஆண்டவர். அது என்னது? திடீரென்று எங்களுடைய வேலை இல்லாமல் போகலாம்.
அது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் வேலை இல்லாமல் கஷ்டப்படும் மக்களுக்காக. எவ்வளவு பேருக்காக நான் ஜெபித்து வருகிறேன், ஆண்டவர் ஒரு உத்தியோகத்தை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த வேலை இல்லாத நிலைமையில் கூட ஆண்டவர் எங்களை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறார், அவரை தேடுவதற்காக, அவருடைய குரலை கேட்பதற்காக. இப்பொழுது நான் வாசித்த ஒரு புத்தகத்தில் ஆடுகள் 4 காரணங்களுக்காக உட்கார முடியாது. இந்த 4 காரணங்கள் இருந்தால் ஆடு உட்கார முடியாது. இது எங்களுக்கு மிகவும் பொருந்தும் 4 காரியங்கள். இந்த காரியங்கள் என்ன? ஒன்று வந்து பயம். பயம் இருந்தால் ஆடுகள் உட்கார முடியாது. அப்ப இந்த பரம மேய்ப்பனுக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் பயங்கள். எனக்கு பயங்கள் இருக்கு. நீங்கள் என்னோடு தனிப்பட்ட முறையில் கதைத்தால் அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். அதே போல் உங்களுக்கும் பயங்கள் இருக்கு. எங்கள் எல்லாருக்கும் பயங்கள் இருக்கு. பயங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆட்கொண்டால் நாங்கள் உட்கார முடியாது. 2வது காரணம், இந்த ஆடுகள் உட்கார முடியாது. இந்த ஆடுகளுக்கு இடையில் குழப்பம் இல்லாவிட்டால், போராட்டம் இல்லாவிட்டால், சண்டை இருந்தார். அதாவது இந்த ஆடுகள் சமாதானத்தோடு இயங்க வேண்டும். சமாதானத்தோடு இயங்கினால்தான் இந்த ஆடுகள் அமைதியாக உட்கார முடியும். அப்ப பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட்டால் நாங்கள் சரியாக இயங்க முடியாது, உட்கார முடியாது. அந்த குழப்பங்களிலிருந்து நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் ஒன்று, 3ஆம் காரணம், இந்த ஆடுகள் உட்கார முடியாமல் இருப்பதற்கு 3ஆம் காரணம் வந்து பூச்சிகள் இல்லாவிட்டால் ஈக்கள் தொந்தரவு கொடுத்தால் இந்த ஆடுகளால் உட்கார முடியாது. சோ எங்களுக்கும் எங்களோட வாழ்க்கையில பூச்சிகள் வருது, ஈக்கள் வருது, எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. தொந்தரவு கொடுக்கிறபடியால் எங்களால் உட்கார முடியாது. இன்னும் ஒன்று, பசி இருந்தால் அந்த பசி தீர்க்கப்படும். அதனால் தான் ஆண்டவர் எங்களுக்கு ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீருமாக எங்கள் தாகத்தையும் எங்களுடைய பசியையும் தீர்த்து எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கிறார். சோ அவர் இந்த 4 காரியங்களும் ஆடுகளுக்கும் காரியங்கள். அவர் கட்டாயப்படுத்தி என்னை உட்கார வைக்கிறார். இளைப்பாறுதல் தரும் தேவன். அது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ஆண்டவர் எங்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் எங்களை தண்டிக்கிறார். அவருக்கு தெரியும், நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கை வீணாகி போகும். அதனால் அவர் எனக்கு சிட்சிக்கிறார். டிசிப்ளின் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஏன்? நான் உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் 3ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, 3ஆம் வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. சோ அதுதான் அடுத்த சத்தியம். இந்த யெகோவா தேவன், இந்த பரம மேய்ப்பன் யார்? எங்களை தேற்றும் தேவன். எங்களை தேற்றும் தேவன். எவ்வளவு அருமையான சத்தியம்! எங்களை தேற்றும் தேவன். ஏன் அவர் எங்களை, திரையில் நாங்கள் அதை பார்க்கலாம், வியாதி வரும் பொழுது அவர் எங்களை தேற்றுவார். எங்கள் எல்லோருக்கும் வியாதி வரும். ஏன்? எங்கள் எல்லாருக்கும் ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரம் பாவத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் கண்டிப்பாக வியாதிகள் வரும். அந்த நேரங்களில் எங்கள் யெகோவா தேவன் எங்களை தேற்றுவார். 2வது, இந்த ஆண்டவர் எங்களை எப்பொழுது தேற்றுவார்? கவலையில் நாங்கள் இருக்கும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, துன்ப துயர பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் எங்களை தேற்றுவார். கவலை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் worry என்று சொல்வோம். அதனால் தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கவலைகள் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மெய்ப்பனை நோக்கி பார்க்க வேண்டும். எங்கள் மெய்ப்பனோடு நாங்கள் கதைக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த கவலை உண்டு. ஐயோ ஆண்டவரே, எனக்கு பதில் தார், எனக்கு விடுதலையை தார் என்று நாங்கள் அவரை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும். துன்ப துயரம் பாடுகள் வரும்போது ஆண்டவர் எங்களை தேற்றுவார். நாங்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்துவோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக. எங்கள் அருமையானவர்களை இழக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் கண்ணீர் சிந்துவோம். அப்படிப்பட்ட நேரங்களில் எங்கள் பரம மேய்ப்பன் யெகோவா தேவன் எங்களை தேற்றுவார். நாங்கள் பயத்தில் இருக்கும் பொழுது எங்கள் யெகோவா தேவன் எங்களை தேற்றுவார். நாங்கள் வாழும் இந்த காலங்கள் பயம் நிறைந்த காலங்கள் தான்.
ஒரு பக்கத்தில் இந்த பேண்டமிக், இந்த உலகம் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்று நாங்கள் அறியாமல் குழப்பத்தில் இருக்கிறோம். நார்மல் என்ற வாழ்க்கை எப்பொழுது திரும்ப வரும் என்று நாங்கள் ஆவலோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அநேகர் இந்த வேக்சின் எடுக்க கூட பயப்படுறாங்க. வேக்சின் எடுத்தா பக்க விளைவுகள் ஏற்படுமா என்று பயப்படுறாங்க. சோ பயம் இருக்கும் நேரங்களில் இந்த பரம மெய்ப்பன் எங்களை தேற்றுவார். நாங்கள் விழுந்து போகும் பொழுது, சோர்வடையும் பொழுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் சோர்வடைகிறோம், பாவத்தினால் நாங்கள் விழுந்து போகிறோம். இந்த யெகோவா தேவன் எங்களை தூக்கி எடுக்கிறார். அவர் எங்களை தேற்றுவார். அவர் எங்களை தேற்றுவார், தூக்கி எடுப்பார். தனிமையில் இருக்கும் பொழுது இந்த யெகோவா தேவன் எங்களை தேற்றுவார். எங்கள் பக்கத்தில் நின்று நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று எங்களை அவர் தேற்றுவார். நான் உண்மையாக சொல்லலாம், இந்த தனிமை என்பது என்னை ஒரு பெரிய விதத்தில் பீடித்திருக்கிறது. இந்த கடந்த 11 மாத காலமாக என்னுடைய மகன் என்னோடு இருந்த போதிலும் நான் தனிமையை பெரிதளவில் உணர்கிறேன். பவுலடியார் சிறையில் இருக்கும் பொழுது அவர் தீமோத்தேயுவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி சொல்கிறார், தயவு செய்து தீமோத்தேயு, என்னை பார்க்கலாம், நீ என் பக்கத்தில் உட்கார வேண்டும், எனக்கு உன்னோடு ஒரு ஐக்கியம் அவசியம், நான் மிக தனிமையில் இருக்கிறேன், நீ வா, என்னோட கூட நீ இருக்க வேண்டும் என்று ஒரு மிகவும் மிகவும் ஒரு உருக்கமான முறையில் அந்த கடிதத்தை எழுதுகிறார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள பவுல் தீர்க்கதரிசி கூட இன்னும் ஒரு விசுவாசி தன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சித்தார். சோ தனிமை ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த பரம மெய்ப்பன் யெகோவா தேவன் எங்களை தேற்றுவார். சோ உங்களுடைய நிலைமை எப்படி இன்று? அது எப்படியா இருந்தாலும் அவர் உங்களை தேற்றுவார். பிறகு பாருங்கள், கர்த்தர் எங்களை திரும்பவும் வழிநடத்துவார் என்று 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்ப 2ஆம் முறையாக அவர் எங்களை வழி நடத்துகிறார் என்று இந்த சங்கீதத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். வழி நடத்துதல். இந்த ஆண்டவர் எங்களை எந்த பாதையில் வழி நடத்த போகிறார், அது திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது இந்த 3ஆம் வசனத்தில். நீதியின் பாதைகளில் அவர் எங்களை வழி நடத்துவார். இந்த ஆண்டவர் நீதியின் தேவன். அப்ப எங்களை குறுக்கு வழியில் வழி நடத்த மாட்டார். நீதியின் பாதைகளில் வழி நடத்துவார். நேர் வழியில் எங்களை வழி நடத்துவார். சத்தியத்தின் பாதையில் எங்களை வழி நடத்துவார். ஜீவ பாதையில் எங்களை வழி நடத்துவார். ஒடுக்கமான பாதையில் எங்களை வழி நடத்துவார். இதெல்லாம் வேதத்திலிருந்து நான் எடுத்த வார்த்தைகள். இது என்னுடைய சொந்த கற்பனை அல்ல, வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள். திரும்பவும் சொல்லட்டா ஒரு முறை? எப்படிப்பட்ட பாதையில் ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார்? நீதியின் பாதையில் வழி நடத்துவார். நேர் வழியில் எங்களை வழி நடத்துவார். சத்திய பாதையில் எங்களை வழி நடத்துவார். ஜீவ பாதையில் எங்களை வழி நடத்துவார். ஒடுக்கமான பாதையில் எங்களை வழி நடத்துவார். மத்தேயு 7ஆம் அதிகாரம். ஒடுக்கமான பாதை. இன்று 2 பாதைகள் இருக்கு. ஒடுக்கமான பாதை, விசாலமான பாதை. இந்த பரம மேய்ப்பனே அதை குறித்து எங்களுக்கு உபதேசம் கொடுத்தார். ஒடுக்கமான பாதை என்று சொன்னால் இயேசுவின் பாதை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஒரே இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் நடக்கும் பாதை. அது ஒடுக்கமான பாதை. அந்த பாதையில் வெகு சிலர் தான் பிரயாணம் செய்கிறார்கள். அது ஒரு துக்கமான காரியம். அது ஒடுக்கமான பாதை என்றபடியால் வெகு சிலரே அந்த பாதையில் பிரயாணம் எடுக்கிறார்கள். அருமையானவர்களே, நாங்கள் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் அந்த ஒடுக்கமான பாதையில் பிரயாணம் செய்கிறோம் என்பதை. எங்கள் பாவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்து, நாங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஒரே இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நாங்கள் அந்த ஒடுக்கமான பாதையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்.
எங்கள் உள்ளத்தில் ஒரு பசித்தாகம் ஏற்பட்டிருந்தால் நாங்கள் அந்த ஒடுக்கமான பாதையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். விசாலமான பாதை என்று சொன்னால் அது பிசாசின் பாதை, அது பாவ சிற்றின்பத்தின் பாதை. அந்த பாதையில் எல்லாரும் அநேகர் பிரயாணம் செய்கிறார்கள் என்று மத்தேயு 7 வாசிக்கின்றோம். உங்களை சுற்றி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அயலாரை கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களை பாருங்கள். உற்றார் உறவினரை பாருங்கள். எவ்வளவு பேர் விசாலமான பாதையில் பிரயாணம் செய்கிறார். உங்களுடைய மனம் ஒரு நொந்து போயிருக்கு அவர்கள் அந்த விசாலமான பாதையில் நடப்பதை பார்க்கும். அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திசை திருப்பம் ஏற்பட வேண்டும். நாங்கள் ஒடுக்கமான பாதையில், இந்த நீதியின் பாதைகளில் நாங்கள் நடக்க வேண்டும். பரம மெய்ப்பன் எங்களை எப்பொழுதும் நீதியின் பாதைகளில் வழி நடத்துவார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பாருங்கள், இன்னும் ஒரு சத்தியம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவருடைய நாமம் என்று சொன்னால் அது எதை குறிக்கும்? அவருடைய குணம். அவருடைய குணத்தின்படி அவர் எங்களை நீதியின் பாதைகளில் வழி நடத்துவார். ஆண்டவருடைய குணம் என்ன? அவர் நீதியுள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப அந்த குணத்தின் வழிதான் அவர் எங்களை இந்த நீதியின் பாதையில், பரிசுத்தத்தின் பாதையில் வழி நடத்துவார். அவருடைய நாமத்தின் நிமித்தம். இப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவருடைய நாமத்திற்கு நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு அவமதிப்பை கொண்டு வரக்கூடாது. அவருடைய நாமத்திற்கு நாங்கள் நிந்தையை கொண்டு வரக்கூடாது. நாங்கள் அவருடைய நாமத்திற்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. மற்றவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த யெகோவா தேவன், இந்த பரம மெய்ப்பனை நிந்திக்க கூடாது, கேலி செய்யக்கூடாது, அவருக்கு அபகீர்த்தி வரக்கூடாது என்னுடைய வாழ்க்கையினால். ஆனால் துக்கமான காரியம் என்ன? நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கு இடம் கொடுக்கிறோம் இந்த நீதியின் தேவனை குறை சொல்வது. ஏன் அவர்கள் குறை சொல்கிறார்கள்? உங்களுடைய வாழ்க்கையை அவதானித்து, என்னுடைய வாழ்க்கையை அவதானித்து, எங்கள் வாழ்க்கை முறையை அவதானித்து அவர்கள் எங்கள் ஆண்டவரை அவமதிக்கிறார்கள். எனக்கு ஒரு முறை ஒருவர் சொன்னார், நீங்க கிறிஸ்டியன்ஸ், ஐயோ நல்ல குடிக்காரர் தான், பயங்கர குடிக்காரர். அநேக முறை நான் அதை சிந்திக்கும் பொழுது அது எவ்வளவு உண்மை என்று நான் நினைக்கிறேன். நீங்க போத்தல எல்லாம் ஒளிச்சு வச்சு குடிக்கிறீங்க, நாங்க வெளியரங்கமா குடிக்கிறோம், நீங்க எல்லாம் ஒளிச்சு வச்சு குடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் குடிமாமாக்கள். குடி ஒரு காரியம், இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு தானே, பாவங்கள். நாங்கள் எங்கள் வாழ்க்கை முறையில் காண்பிக்கின்றோம் நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தம் இல்லை. ஆண்டவரை அறியாத மக்கள் எங்களை பார்த்து எங்கள் ஆண்டவரை தான் குறை சொல்றாங்க. எங்களுடைய பேச்சின் மூலமாக நாங்கள் ஆண்டவருக்கு அவமதிப்பு கொண்டு வருகிறோம் இல்லையா? எங்களுடைய பேச்சு வீண் பேச்சு. பேச்சு என்று சொன்னால் நாங்கள் கெட்ட வார்த்தைகளை பாவிக்க வேண்டும் என்ற கருத்து மாத்திரம் அல்ல. கெட்ட வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கவே கூடாது. ஆனால் வீண் பேச்சு. பாருங்கள், ஒரு பார்ட்டிக்கு போனா காலையில 1 மணி 2 மணி வரைக்கும் அநேகர் நேரத்தை செலவழிப்பாங்க தானே. என்ன கதைக்கிறாங்க? காலையில 1 மணி 2 மணி வரைக்கும் புஷ்பாத்தி செய்யறோம் என்று சொல்லுவாங்க. வீண் பேச்சு. ஆண்டவரே சொன்னார் தான், எல்லா வீண் பேச்சுக்கும் நாங்கள் ஒரு நாள் அவருடைய நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று. பயங்கரமான வார்த்தைகள். அப்ப நாங்கள் எங்களுடைய பேச்சின் மூலமாக எங்கள் ஆண்டவருக்கு அவமதிப்பை கொண்டு வருகிறோம். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்துக்கு கௌரவம் வர வேண்டும், அவருடைய நாமத்திற்கு மகிமை வர வேண்டும். அதனால் தானே நாங்க கர்த்தருடைய ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக காக்கப்படுவதாக. அது நாங்க ஜெபிக்கிறோம். ஆனால் அதன்படி நாங்கள் நடக்கிறோமா?
உம்முடைய நாமம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் பரம மேய்ப்பனே. என் வாழ்க்கை மூலமா எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஆண்டவருடைய சாட்சிகள் என்று நாங்கள் சொல்றோம், ஆடுகள் என்று சொல்றோம். ஆனால் உலகம் எங்களை பார்க்கும் பொழுது என்ன தீர்ப்பு கொடுக்கிறாங்க? எங்கள் ஆண்டவரை குறித்து என்ன சொல்றாங்க? எங்கள் வாழ்க்கை மூலமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். 2 வசனங்களை நாங்கள் இன்று பார்த்தோம். இந்த யெகோவா தேவனை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம். நான் ஜெபிப்பதற்கு முன்னு இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இதற்கு 2 வசனங்களையும் நாங்கள் உங்களுக்கு திரையில் காண்பிக்க போகிறோம். இது வந்து யோவான் 21:12 ஆண்டவர் பரம மேய்ப்பன் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் அழைப்பு. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை கடற்கரை ஓரத்தில் சந்திக்கும் பொழுது அந்த சீஷர்கள் மனதில் ஒரு பெரிய சந்தேகம், இவர் யார்? பாருங்கள், ஆண்டவருக்கு தெரியும், பரம மேய்ப்பனுக்கு தெரியும், இந்த சீஷர்களுக்கு சரியான பசி. இரவு முழுவதும் மீன் பிடித்தும் எதையும் அவர்கள் பிடிக்கவில்லை. களைத்து போயிருந்தார்கள், பசியாயிருந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? கடற்கரை ஓரத்தில் அவர்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் செய்து வைத்திருந்தார். ஆங்கிலத்துல சொல்ல போனா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். இதுதான் முதலாம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அனுபவம். யோவான் 21. மிக அன்போடு பரம மேய்ப்பன் அந்த களைப்படைந்த அந்த ஆடுகளை பார்த்து, தோல்வி அடைந்த அந்த ஆடுகளை பார்த்து, சந்தேகத்தில் இருக்கும் அந்த ஆடுகளை பார்த்து கொடுத்த அன்பளிப்பு. வாருங்கள், சாப்பிடுங்கள். அருமையான வார்த்தை. வாருங்கள். ஏன் தயங்குறீங்க? உலகத்துக்கு போய் எங்க சாப்பிட்டீங்க தானே, திருப்தி அடைகிறீர்களா? இல்லையே. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமைச்சு வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. இந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவாப்பம், ஜீவ தண்ணீர். வாருங்கள், சாப்பிடுங்கள். அந்த அருமையான அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் திருவிருந்தில் பங்கெடுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சாப்பிட வருகிறோம். ஒரு பக்கத்தில் நன்றி சொல்ல வருகிறோம், மற்ற பக்கத்தில் நாங்கள் சாப்பிட வருகிறோம். ஜீவ அப்பத்தை திரும்பவும் புசிக்க வருகிறோம். ஜீவ தண்ணீரை அருந்த நாங்கள் வருகிறோம். அதுதான் இந்த திருவிருந்து ஒரு மிக மிக பரிசுத்தமான நேரம். கர்த்தரை நாங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறோம், சபையாக சந்திக்கிறோம். அவரை நாங்கள் அருந்துகிறோம், புது பலன் அடைகிறோம், வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்பட போகிறது. வெளிப்படுத்தல் 22 ஆண்டவர் கொடுக்கும் கடைசி அழைப்பு என்ன என்பதை பாருங்கள். ஆண்டவருடைய கடைசி அழைப்பு, வேதம் மூடப்படுவதற்கு முன்பு ஆண்டவர் கொடுக்கும் கடைசி அழைப்பு. விருப்பம் உள்ளவன், ஆண்டவர் யாரையும் வற்புறுத்த மாட்டார், உங்களை வற்புறுத்த மாட்டார், என்னை வற்புறுத்த மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். விருப்பம் உள்ளவன், தன் பசி தாகத்தை உணரும் ஒருவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். எவ்வளவு அருமையான ஒரு கடைசி அழைப்பு! கடைசி அழைப்பு. உங்கள் தாகத்தை உணர்ந்து எந்தவித காசும் கொடுக்காமல் ஜீவ தண்ணீரை அருந்தி உங்கள் உள்ளத்திற்குள் ஒரு நீரூற்று நிரந்தரமாக நிலைநாட்டப்பட நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் அந்த அனுமதியை கொடுக்காமல் இருந்தால், இன்று அருமையானவர்களே, இந்த அருமையான இரவு நேரத்தில் நீங்கள் இந்த பரம மெய்ப்பனுக்கு அனுமதி கொடுத்து, மெய்ப்பனே, நான் உம்மை இவ்வளவு காலமும் உதாசீனம் செய்தேன், ஆனால் இன்று என் பசியை உணர்கிறேன், என் தாகத்தை உணர்கிறேன், ஆண்டவரே என் தனிமையை உணர்கிறேன், என் குற்ற மனசாட்சியை உணர்கிறேன், உம்மிடத்தில் வருகிறேன். தயங்கம் இல்லாமல் நான் வருகிறேன், இப்பொழுது வருகிறேன், உம்மை அருந்த வருகிறேன். ஜீவ தண்ணீரினால் என்னை ஆண்டவரே திருப்தி செய்யும் என்று நீங்கள் அவரிடம் கேட்டால்
அவர் உங்களை போஷிப்பார், உங்களை திருப்தி செய்வார். ஜெபிப்போம். ஆண்டவரே, பரம மெய்ப்பனே, இந்த அருமையான சங்கீதத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். யெகோவா தேவனே, பரம மெய்ப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். வேறு யாரிடம் நாங்கள் செல்ல முடியும் ஆண்டவரே? உலகத்துக்கு நாங்கள் சென்றோம், ஏமாற்றம் அடைந்தோம். நாங்கள் திருப்தி அடையவில்லை. ஒரு குற்ற மனசாட்சி தான் ஏற்பட்டது. எங்களுடைய சரீரமும் அதனால் பாதிக்கப்பட்டது. இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். நீர் ஜீவ தண்ணீர், நீர் ஜீவ அப்பம். ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும் தேவன், இளைப்பாறுதல் தரும் தேவன், சமாதானத்தின் தேவன். ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை நீர் திருப்தியாக்கும் ஆண்டவரே. நாங்கள் புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை போல் பசித்தாகத்தோடு உம்மிடத்தில் வருகிறோம். எங்களை தனிப்பட்ட முறையில் சந்தியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே. நாங்கள் நிச்சயமாக அந்த ஒடுக்கமான பாதையில் இருக்கிறோம் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நிச்சயத்தை நீர் தாரும். இன்று ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். எங்களுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக கவலைகள், வியாதிகள். நீர் எங்களை தொடும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாரும், மன அமைதியை தாரும், பரம சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் வாழ்க்கையை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி முழுமையாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் மெய்ப்பனாகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் கிருபையும், பிதாவானவரின் அன்பும், தூய ஆவியானவரின் இணையற்ற ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்முடனே கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.